Ajay invested rupees 56,000 in two schemes A and B. 56,000 ரெண்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏபின்னு இதை தான் பிரித்து ரெண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. Amount invested in scheme A. Scheme A is 33.33% more than B. அப்போ 33.33 fraction value என்னது? 1/3. அப்போது A வந்து 1/3 அதிகமாக இருக்கும். அதாவது B வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா A வந்து அதை விட 1 அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 4. ஏன்னா 3க்கு 1/3 எடுத்தால் 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மோர் தானே கொடுத்துருக்காங்க. 33 மோர்னு கொடுத்துருக்காங்க, அதிகமாக இருப்பாங்க. அப்போது ஒரு 1, இப்போ இவங்க 3னா இவங்க அதை விட A வந்து அதை விட ஒரு 1 அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ரேஷியோ எவ்வளவு? 4 + 3 7. அப்போ 7 தான் 56,000னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கேன்சல் பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளவு? 8,000. அப்போ 4க்கு எவ்வளோ வரும்? 4 × 8,000 32,000. இங்கே 8 × 8,000 × 3 24,000. இப்போ இதுக்கு 8%, இதுக்கு 10% வச்சு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ். 8% வச்சு 4 இயர்ஸ்னால் 8 × 4 வந்து இதில் 32%, அங்கே வந்து 40%. 10% into 4 இயர்ஸ்னால் 40%. இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணி சொல்லிட்டோன்னா ஆன்சர். ஓகேவா? 32% பார்த்துவோமா? 30%னா இப்போ 32,000ல் 10%னா எவ்வளவு? 10%னா 3,200. அப்போ 30%னா எவ்வளவு? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9,600. இது 30%. அப்போ 2% எவ்வளவு? 10%னா 3,200 தெரியுதுல்ல. 1%னா 320. அப்போ 2%னா எவ்வளவு? 640. அப்போ ஆட் பண்ணால் இங்கே எவ்வளோ வரும்? 10,240. ஏயோட இன்ட்ரெஸ்ட் வந்து 10,240. அதே மாதிரி பிக்கு பார்ப்போமா? 40%. அப்போ 2,400 தான் நம்மளோட 10%. அப்போ 40% அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல் பண்ணால் எவ்வளோ வரும்? 9,600. ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோமா? 9,000 10,000 + 9,000 19,600 + 200 840. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் எடுக்க தெரியலனா நான் யூடியூப்பில் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. கிளியர்?